கேஷவ் எப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஏன்னா நான் அவரை அவ்வளோ லவ் பண்றேன். ஓகே 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 அப்போ உங்களுக்கு கேஷவ பிடிக்கும், அவ்வளோதான். ஆ ஹாய் லதா. அட பாவி, இவ்வளவு நேரம் கார்க்குள்ளதான் இருந்தியா? ஏய், ஓ ஏய் ஆதி, லதா போறடா. ஏய் லதா, லதா, ஏய் லதா நில்லு. விடு. லதா நில்லு, சொல்றத கேளு லதா. ஏய் மச்சான் வந்து ஏதாவது பேசுடா. இதோ வரேன். லதா, பாரு லதா, பாவம் உனக்கா என்னென்னலாம் பண்ணிருக்கான். எவ்வளவு நேரம் டிக்கிலேயே இருந்திருக்கான். ஆதி, நான் ஏதோ சும்மா நீங்க கேக்குறீங்களேன்னு சொன்னேன். நான் எம்டியோட பிஏவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. டேய் மச்சான் என்னடா? ப்ளீஸ் லதா, சாரி லதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். நான் உங்ககிட்ட பேசவே தயாரா இல்ல. என் ஜாதகத்திலேயே நான் எம்டியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இருக்கான். அதனால இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. லதா, இப்பதானே நீங்க சொன்னீங்க நீங்க கேஷவ ரொம்ப லவ் பண்றீங்கன்னு. இப்ப என்னன்னா மாத்தி மாத்தி பேசுறீங்க. அது ஏதோ நீங்க கேட்டீங்களேன்னு சொன்னேன். எனக்கு இந்த மூஞ்ச பார்த்ததும் கோவம் தான் வருது. இது டேய் மச்சான், பூ பூத்தா மாதிரி என் வாழ்க்கையில நல்ல விஷயம் இப்பதான்டா நடந்திருக்கு. டேய் இப்ப எல்லாமே உன் கையில தான்டா இருக்கு, ப்ளீஸ்டா. விடுற, நம்ம லதா தானே, கோவத்துல அப்படி இப்படிதான் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகாதடா, நான் பேசிக்கிறேன். ஆதி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஆனாலும் ஃப்ரெண்ட் ரொம்ப பண்றாங்கம்மா. யாரடி சொல்ற? வேற யார? அந்த லதா ஆண்டியே தான். அங்க பாரு, கேசவ் அங்கிள் அழுதுடுவாரு போல. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு கேஷவ பிடிக்கல. தயவு செஞ்சு போறீங்களா? என்னடா உன் டவுட் தீர்ந்துருச்சா? சரி வா, நீ அந்த பொண்ணுகிட்டயே ஓகே சொல்லிரு. போலாம் வா. யாரு யார் அந்த பொண்ணு? அதான் நீ லவ் பண்ணலன்னு சொல்லிட்டல. நம்ம ஆபீஸ்லயே ஒரு பொண்ணு கேஷவ ரொம்ப நாளா லவ் பண்ணுன்னு சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. அதான் இப்ப நீ கிளியரா சொல்லிட்டல. இப்போ உனக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சுடா. ஆஃப் கோர்ஸ். என்னென்ன? ஓ, உனக்கு அப்படி வேற ஒரு ஐடியா இருக்கா? கொன்னுடா சொல்லிட்டேன். எவ அவ? அந்த நர்மதாவா? அவளுக்கு இருக்கு. என்ன லதா, இப்பதான் வேற ஏதோ சொன்னீங்க. நான் கோவத்துல என்ன வேணாலும் சொல்லுவேன். அதுக்காக உடனே வேற ஆப்ஷன் போயிடுவீங்களா? அப்போ கேஷவ பிடிச்சிருக்கு. ஒரு வழியா உங்க பிரச்சனை முடிஞ்சதா? ஐம் ஹாப்பி ஃபார் யூ போத். அடிதான் பல்லமா விழுந்துருச்சு. நான் பாவம் இல்ல. சாரி. ஆதி, நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லல்ல. இப்பவாவது உங்களுக்கு பிடிச்ச அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. இல்ல லதா, இப்ப அதுக்கான நேரம் வரல. நேரம் வர்றப்ப நானே சொல்றேன். ப்ளீஸ் இனிமே இதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. அப்படி திரும்ப கேட்டீங்கன்னா என்னோட பதில் இதுதான். யா ஓகே, நீங்க ரெண்டு பேரும்
இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஓகே, வாங்க போலாம். ம் வலதா. ஐம் சாரி என்னாச்சு ஃப்ரெண்ட். ஆதி? ஒன்றும் இல்லை பாரதி, இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனை இப்போ சால்வ் பண்ணியாச்சு. ம் பார்த்தேன். சரி ரொமான்ஸ் பண்றதுக்கு இது வீடு இல்ல. டைம் ஆச்சுல்ல, கிளம்புங்க. ம் டேய், நீ டிரைவ் பண்ண, ஓகேடா. அவங்க ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிட்டோம். சரி. ம் பாய் குட்டி. வாங்க பாரு. பாய் தமிழ், போயிட்டு வரோம் பாரதி. பாய். ஹலோ ஹலோ பாரதி, நான் சாரதா பேசுறேம்மா. ஆரத், சாரி, நீங்க யாருன்னு தெரியாது. சாரதாம்மா, ஆதியோட அம்மா. பாரதி, நான் பேசுறது கேக்குதா? ஆ கேக்குதுமா. நான் நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, நீங்க இப்போ எப்படிமா இருக்கீங்க? இருக்கேன் பாரதி. நீ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னம்மா இப்படிலாம் என்கிட்ட கேட்டுக்கிட்ட? என்னன்னு சொல்லுங்க. உடனே நான் உன்னை பார்க்கணுமா? பாரதி, லைன்ல இருக்கியாமா? ஆ இருக்கேம்மா, சொல்லுங்க. நான் உடனே உன்னை பார்க்கணும். நீ கிளம்பி உடனே வீட்டுக்கு வர முடியுமா? சரிங்கம்மா, நான் வரேன். நான் உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்பேன் பாரதி. என் வீட்டு அட்ரஸ் உனக்கு மெசேஜ் பண்றேன். போனை வச்சுட்டுமா? ம் சரிங்கம்மா. ஓகேம்மா. ஆதியோட அம்மா எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்றாங்க? அதுவும் முக்கியமான விஷயம். உடனே வீட்டுக்கு வான்னு வேற கூப்பிடுறாங்க. கடவுளே, என்னவா இருக்கும்? சரி, நேர்ல போய் பாப்போம். மாப்பிள்ளைக்கு ஒருத்தர் எதையும் எடுத்து வச்சோம்ல, அவர் பொண்டாட்டி பிள்ளையே வந்திருக்காங்க சார். நம்ம டாக்டர் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த வாசுவோட பொண்டாட்டி தான் கல்யாணத்துக்கு வந்திருப்பாளோ? அதை நாம இப்பவே செக் பண்ணி ஆகணும். அந்த மணியை உடனே இங்க வர சொல்லணும். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நீங்களே ஃபோன் பண்ணிருக்கீங்க? உன் விசாரிப்புலாம் இருக்கட்டும், முதல்ல உடனே கிளம்பி நீ சென்னைக்கு வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது. என்ன சார் திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா எப்படி? எனக்குன்னு வேலை இருக்காதா? வேலையை முடிச்சுட்டு அப்புறமா வரேன் சார். என்னையா பேச்செல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு? நீ பார்த்துட்டு இருக்க வேலை நிரந்தரமா இருக்கணுமா இல்லை வேணாமா? என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசினா உனக்கு வசதியா இருக்கும். சார், என்ன சார் இப்படி பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? நீங்க ஃபோன் பண்ணி என்ன வேலைன்னு கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன் சார். இப்பவே வந்துடுறேன் சார். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரி, சீக்கிரம் கிளம்பி வந்து சேரு. ஓகே சார், வைக்கிறேன். என்னவா இருக்கும்? எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாரு? ஏதோ தப்பா இருக்கு. சரி, அங்க போனா என்னன்னு தெரிஞ்சிடும்ல.
யாரு வேணும்? அறிவு சாரை பார்க்கணும். அறிவு சாரா? மேல இருக்காரு, போய் பாருங்க. ம், சரிங்க. குட் மார்னிங் சார். வாயா, எனக்காக எல்லா வேலையும் விட்டு வந்திருக்க போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். உங்களை பார்க்கறத விட எனக்கு என்ன சார் முக்கியமான வேலை இருக்க போகுது? அப்புறம் சார், என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? வாங்க டாக்டர். வணக்கம் சார். என்ன விஷயம்னு கேட்குறாரு, நீங்களே சொல்லுங்க. சாருக்கு அது என்ன விஷயம்னு தெரியட்டும். என்ன சார் ஆளாளுக்கு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? மணி, அந்த வாசுவோட பொண்டாட்டி சென்னைக்கு ஏதாவது கல்யாணத்துக்கு வந்தாலான்னு எனக்கு தெரியணும். இந்த டாக்டர் வேற அந்த பொண்ணை என் பொண்ணு கல்யாணத்தில் பார்த்ததா சத்தியம் பண்றாரு. போதா குறைக்கு மாப்பிள்ளை வேற தான் இதயத்துக்கு சொந்தக்காரங்க யாரோ பக்கத்துல இருக்கிற மாதிரி அப்பப்போ தோணுதுன்னு வேற சொல்லியிருக்காரு. புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி கடைசியில் என் பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சியா? என்ன சார் சொல்றீங்க? உங்க பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சா? ஆமாயா, திடீர்னு தாலி கட்டுற நேரத்துல வேற பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டார் மாப்பிள்ள. சார், அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அதை பத்தி தெரியல. ஆனா அந்த வாசுவோட பொண்டாட்டி இந்த கல்யாணத்துக்கு வந்தாலான்னு எனக்கு தெரியணும். ஏதோ கல்யாணத்துக்கு போறதா சொல்லிட்டு போச்சு. ஆனா எந்த கல்யாணம்னு சொல்லலையே சார். ஆனா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை சார். நான் அடிச்சு சொல்றேன். அறிவு சார், நான் சொன்னேன்ல, அப்ப அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்கு சார். எங்க வீட்டு பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன்ல டாக்டர். அதை கண்டுபிடிக்க தான் உங்க 2 பேரையும் இங்க வர வச்சிருக்கேன். கல்யாணத்துல எடுத்த வீடியோ ஃபுட்டேஜை வாங்கி வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் பார்த்து கல்யாணத்துக்கு வந்தது அந்த பொண்ணான்னு கண்டுபிடிங்க. அப்படி அந்த பொண்ணு தான் வந்தான்னு தெரிஞ்சா இனிமேல் அவங்க 2 பேரையும் சந்திக்க விடாம பார்த்துக்கணும். மீறி பார்த்தா நானே என் கையால் அந்த பொண்ணை கண்டதுண்டமா வெட்டி போட்டுருவேன். அப்பா, என்னப்பா டென்ஷனா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, உன் கல்யாண வீடியோவை இப்போதான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதை தான் போட்டு பார்க்கணும், அது விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். அதை இப்படி கொடுங்கப்பா. நடக்காத கல்யாணத்துக்கு வீடியோ இருக்கேடா. ஸ்வேதா, என்ன பண்ற நீ? ஸ்வேதா, என்னம்மா நீ? ஏன்பா இப்படி நீங்களும் என்ன டார்ச்சர் பண்றீங்க? என்ன சார் இப்படி பண்ணிட்டாங்க? அதான் இப்ப பார்த்தல, ஏன்னா அந்த பொண்ணுக்கு இவ்வளவு கோபம் வருதோ தெரியல. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது ஒரு வழியும் போச்சு. இனிமே வேற ஏதாவது சோர்ஸ் தான் பார்க்கணும். சார், நான் சொல்றது தான் உண்மை. கல்யாணத்துக்கு வந்தது அந்த பொண்ணே தான் சார். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். ஆனா இதை இப்படியே விட்டா நம்ம எல்லாருக்கும் தான் பிரச்சனை. யாரும் மறந்துடாதீங்க. அட நீங்க வேற ஏன் டாக்டர் சும்மா பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதை சரி பண்ண தானே பேசிக்கிட்டு இருக்கோம். சார், நீங்க தேவையில்லாம வருத்தப்படுறீங்களோன்னு தோணுது. ஏன்னா கூடிய சீக்கிரமே அந்த வாசுவோட பொண்டாட்டிக்கும் வாசுவோட தம்பிக்கும் கல்யாணம் நடக்க போகுது சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீங்க பயப்படாம இருங்க. யாருமா? யார பார்க்கணும்? என் பேரு பாரதி. சாரதா அம்மா தான் வர சொன்னாங்க. சரி, நீங்க உட்காருங்க, நான் அம்மாவை போய் கேட்டு வந்துடுறேன். அம்மா உங்களை உள்ள வர சொல்லிட்டாங்க. ரூம்ல தான் இருக்காங்க. ஓகேங்க.
வாமா பாரதி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா உட்காரு. உட்காருமா. சரி, என்ன சாப்பிடுற? ஆஹா, இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க எப்படிமா இருக்கீங்க? இருக்கேன் பாரதி. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க. உன்னை சந்தோஷமா வான்னு கூப்பிடுற ஒரு மனநிலையில நான் இல்லம்மா. உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. நடந்த விஷயம் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. நீ என்ன பத்தி யோசிக்கிற அளவுக்கு கூட என் புள்ள என்ன பத்தி யோசிக்கல. அவனை நான் நல்லாதான் வளர்த்தேன். ஏன் அவ இப்படி ஆனா? அம்மா, நடந்ததையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத சங்கடம் தான் வரும். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்கம்மா. நீ சொல்றது சரிதான் பாரதி. அதுக்காக தான் உன்னை உடனே நான் புறப்பட்டு வர சொன்னேன். சிரமப்படுத்தினதுக்கு மன்னிச்சிருமா. ஐயோ இல்லம்மா, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கு ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாரதி, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமா? நான் என்னம்மா பண்ண முடியும்? பாரதி, அது உன்னாலதான் முடியும். ஆதி மனசுல இருக்கிற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியணும். அத நீதான் தெரிஞ்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லணுமா? செய்வியா பாரதி? அம்மா, அத நான் எப்படி? பாரதி, ஆதிக்கு உன் மேல நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்கு. நான் கல்யாணத்துல பார்த்தம்மா. நீ கேட்ட ஆதி கண்டிப்பா சொல்லுவான். எனக்காக இந்த உதவியை நீ செய்யணும் பாரதி. சரிங்கம்மா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா அந்த பொண்ணு யாருன்னு ஆதிக்கிட்ட கேட்டு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. அம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். பாரதி, எடுத்துக்கோமா. வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கல்ல. எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்ஸ். அம்மா, உங்களுக்குமா? இல்ல, எனக்கு வேண்டாம். என்னையா சொல்ற? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போதா? அட ஆமா சார், நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்களோன்னு தோணுது. பார், அந்த மாதிரி மட்டும் ஏதாவது ஒன்று நடந்தது, நீ கேட்குற பணத்தை தரேன். அவங்க 2 பேரை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுரு. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் தரேன். அப்ப இந்த பிரச்சனையை இதோட மறந்துடுங்க சார். கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறது என்னோட பொறுப்பு சார். இனி கவலையை விடுங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? அட என்ன சார், காசுக்காக என் குடும்பத்து கூட தெரியாம உங்க வீட்டு பையன் உசுரை காப்பாத்துறதுக்காக நான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சார். நம்புங்க. இரு வர. பாரதி, ப்ளீஸ்மா. எப்படியாவது ஆதி மனசுல இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு நீதான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் அது யாருன்னு கண்டிப்பா ஆதிக்கிட்ட கேட்டு சொல்றேன். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா, வா. இதை வச்சுக்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார், கவலையே படாதீங்க. காரியத்தை கச்சிதமா முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வரேன் சார். சார், இந்த பிரச்சனையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. நான் கிளம்புறேன் சார்.
நிமிஷம் நில்லுமா.